ஒரு ஊர்ல திருவிழா நடந்ததாம். அந்த திருவிழா வீதி எங்கும் துணிக்கடைகள், நகைக்கடைகள், பொம்மை கடைகள்னு நிறைய இருந்ததாம். அப்போ அந்த பக்கமா ஒரு ஏழை மனிதன் வந்தானா. அவன் அந்த கடைகளெல்லாம் பார்த்து ரொம்ப மெய்மறந்து பார்த்தானா. சார், அழகான துணிக்கடை இருக்குது, நிறைய பொம்மைகள் இருக்குது, அழகழகா இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தானா. அப்போ பக்கத்துல ஒரு மிட்டாய் கடையை பார்த்தானா. அங்க காரம், லட்டு, இனிப்பு, பர்ஃபி இந்த மாதிரி காரம் மற்றும் இனிப்பு வகைகளை அழகழகா அடுக்கி அங்கங்க வச்சிருந்ததை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அழகா இருக்கே, இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு நினைச்சு அதோட வாசனையை நுகர்ந்துகிட்டே இருந்தானாம். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கடை உரிமையாளர் அவனை கூப்பிட்டு, தம்பி இங்க வாப்பா, பணம் கொடு அப்படின்னு கேட்டாராம். பணமா? நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஏழை மனிதன் கேட்டானாம். அதுக்கு அந்த கடை உரிமையாளர் சொன்னாராம், இவ்வளோ நேரம் என் பண்டம் பலகாரங்களை பார்த்து நல்லா நுகர்ந்தல்ல, அது சாப்பிட்டதுக்கு சமம் தான், அதனால பணத்தை கொடு அப்படின்னு கேட்டாராம். இதை கேட்ட அந்த ஏழை மனிதன், ஐயோ இதெல்லாம் ரொம்ப அநியாயம், பார்த்ததுக்கும் நுகர்ந்ததுக்குமா பணம் கேட்பீங்க அப்படின்னு சொன்னானா. ஆனாலும் அந்த கடை உரிமையாளர் விடுறதா இல்லையாம். அதனால இந்த ஏழை மனிதன் இவரை எப்படியாவது தான் சமாளிக்கணும், வேற வழி இல்லை, இவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சு தன்னோட பாக்கெட்களை கைவிட்டு சில்லறையை அப்படி குலுக்கி காமிச்சானா. உடனே அந்த கடை உரிமையாளர், என்ன குலுக்கிக்கிட்டே இருக்க, வெளியில எடு, கொடு என் கையில அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ஏழை மனிதன் சொன்னானா, அதான் கொடுத்துட்டேன்ல அப்படின்னானா. நீ எப்பப்பா கொடுத்த அப்படின்னு கடை உரிமையாளர் கேட்க, அதுக்கு அந்த ஏழை மனிதன் சொன்னானா, நான் பார்த்து நுகர்ந்த பண்டங்கள் சாப்பிட்டதுக்கு சமம்னு நீங்க எப்படி பணம் கேட்டீங்களோ அது மாதிரி என்னோட சில்லறை சத்தம் நான் கொடுத்ததுக்கு சமம் தான், உங்களுக்கு கேட்டுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடிட்டானா. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, சமயோசிதமான புத்திசாலித்தனம் சிக்கலான நேரங்களில் நம்மை காப்பாற்றும்.